எவ்ரிவான், மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு அடுத்த வீடியோவில் நம்ம செய்ய போகிறது ஸ்பெஷல் முட்டைத்தொக்கு. ஸ்பெஷல் முட்டைத்தொக்குன்னெலாம் சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு ஸ்பெஷலாக இருக்கலாம், இன்னொருத்தருக்கு ஸ்பெஷல் இல்லாமல் இருக்கலாம். முட்டைத்தொக்கு, இந்த முட்டைத்தொக்கு செய்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, நல்ல பழுத்த தக்காளி பழம். இது வந்துட்டு மீடியமாக இருந்தால் 3 தேவை, இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு நான் 2 பழம் எடுத்துருந்தேன். அதே போல் 4 முட்டைக்கு பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை நைஸாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்துட்டு 2 வெங்காயம் தேவைப்படும். சில இடத்துல இப்போலாம் வெங்காயம் பெரிய சைஸாக வருது. பெரிய சைஸாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயமே போதும். ஒரு 6-7 பல் பூண்டு, இதை வந்து இதை மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 4 முட்டை. இதுக்கப்புறம் தேவையானது என்னென்னா, தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தேவை. அதே நேரத்தில் சோம்பு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லிப்பொடி வேணும், மிளகாய் பொடி வேணும், மஞ்சள் பொடி வேணும். இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சட்டி காஞ்சிருச்சு, நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இதை கிரேவி மாதிரி இல்லாமல் ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் செய்கிறதுனால எண்ணெய் வந்து அளவாக சேர்க்கணும், கரெக்ட் அளவு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் செய்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு தாளிப்பு சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, சோம்பு சேர்த்துடலாம். நல்லா பொரிஞ்சு வர நேரத்தில் தேவையான அளவு கருவேப்பிலை, சோம்பு சிலர் சேர்ப்பாங்க, சிலர் சேர்க்க மாட்டாங்க. நான் சேர்த்துருக்கேன், அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு. இப்போ கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். கூடவே பூண்டையும் சேர்த்துடலாம். தக்காளி இப்போ சேர்க்கக்கூடாது. முதல்ல வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வதங்கணும், அதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். வதங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா என்ன அப்படின்னாக்கா, லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறது வதங்கிறத வந்து நல்லபடியாக வதக்கி கொடுக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த பருவத்தில் தான் வந்து நம்ம தக்காளி சேர்க்கணும். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா, தக்காளி நல்லா கரையணும், வதங்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கிரேவி வந்து நமக்கு கிடைக்கும். வதங்கட்டும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். நல்லா தக்காளி வதங்கி வந்துடுச்சு. நான் அந்த ஒரு பல்பி மாதிரியாக வந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, தனியாத்தூள் சேர்க்கணும். இப்போது மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அடுத்தது மிளகாய் பொடி. இன்றைக்கி நான் காஷ்மீரி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது வீட்டில் அரைச்சதில்லை, வாங்கினது. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் மிளகாத்தூள். சில காரம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. அடுத்தது மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து பங்கு எவ்வளோ அப்படின்னாக்கா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன்னாக்கா மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போதும். தீயை குறைச்சி வச்சுருக்கேன். இது தீயை அதிகமாக்கிக்கலாம். இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வதக்கணும். நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து என்னென்னாக்கா, கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும். தண்ணி சேர்த்துடலாமா? இது போதுமான அளவு. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாங்க. ஏன்னா நம்ம செய்கிறது கிரேவி இல்லை, தொக்கு.
புளியை வந்துட்டு என்னென்னா கீறி விட்டாலே போதுமானது. நான் உள்ள மசாலா வந்து முட்டைக்குள்ளலாம் சேர்த்துக்கிற ஒரு ஆவலில் இது வந்து மஞ்சத்தூள் வந்துட்டு இந்த கிரேவியோட சேர்த்து அது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஸோ முட்டை தொக்கு ரெடியாகிவிட்டது. சுவையான முட்டை தொக்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் கூடலாம் நல்ல ஒரு காம்பினேஷன். இல்லாமல் ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படின்னா இதை கூட கரெக்டாக சாப்பிடலாம். ஓகே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். இதுவரை விடைபெறுவது நான். ஹேவ் அ ஹெல்த்தி சண்டே. வீடியோ கேம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாமல்.